ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேற்று சாயந்தரம் 6 மணியோட எல்லா கட்சிகளுமே பரப்புரை பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்றது முடிவடைஞ்சிருச்சு. தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடியே தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலில் இருந்தாலும் அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்பட்டிருக்கு. மதுக்கடைகளுக்கெல்லாம் 3 நாளைக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணுறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது. அது நேராக போய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதை தாண்டி வந்துட்டு சோசியல் மீடியாஸ் மூலியமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா வந்துட்டு தேர்தல் ஆணையம் வரக்கூடிய 3 நாளுக்கு தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் வந்துட்டு என்னதான் பார்த்தாலும் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு பரப்புரை பிரச்சாரம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட இறுதி கட்ட பிரச்சாரத்துல எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்துட்டு அதிரடி காட்டுறதா இருந்தாலும் சரி, சென்டிமெண்டா பேசுறதா இருந்தாலும் சரி, ஸோ ஓவராலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய இறுதி கட்ட பிரச்சாரம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க, அதாவது முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் ரோட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்துட்டு தங்களுடைய கடைசி கர்ஜனை அப்படின்றத பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் திமுகவையும் பாஜகவையும் மட்டுமே ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணிட்டு இருந்த தாவேகாவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, 10 தோல்வியை பார்த்தவர் சேலத்தை விட்டு வெளிவர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை நேரடியா விமர்சனம் பண்ணியிருக்கிறதும் அரசியல் களத்துல ஒரு புது திருப்பு முனையா இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு இத்தனை நாளா திமுகவையும் பாஜகவையும் அட்டாக் பண்ணவர் இப்ப ஏப்பா எடப்பாடி பழனிசாமி பக்கமா திரும்பிட்டாரு அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் பத்தியும் தான் விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இறுதி பிரச்சாரமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவருடைய கடிதம் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் எனக்காக அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க, அதை தாண்டி நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாப்பா தம்பி வாங்க அண்ணன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்மா அப்பாவா இருந்து அண்ணன் தங்கச்சியா இருந்து அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெருவாரியான ஆதரவை ரசிகர்களா இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் திமுகவும் பல விஷயங்கள்ல முயற்சி பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு பயப்படுறவனா உங்க விஜய் அப்படின்னு சொல்லி மக்களை நோக்கி கேள்வியை வச்சதோட மட்டும் இல்லாம நான் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் வந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக வந்ததுனால மட்டும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ என்ன நீங்க கைவிட்டுற மாட்டீங்க அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில நான் களமிறங்கியிருக்கேன். வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்களுடைய ஆதரவை விசில் சின்னத்துல போடுங்க. ஸோ திமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல கடுப்புல எடுக்கப்பட்ட திணிப்பை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மே 4ஆம் தேதி அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வெற்றியை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாம நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அது வெற்றியா இருக்கணும். ஒருபோதும் திமுகக்கும் அதிமுகக்கும் பாஜகக்கும் சார்பா நான் செயல்பட மாட்டேன், என்ன நீங்க நம்பலாம். விஜய் வந்துட்டு ஒரு டைம் சொல்லிட்டா அதுல இருந்து மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. இதை தாண்டி திமுக ஏத்தின சொத்து வரியா இருந்தாலும் சரி, இல்ல குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காங்க, மின்கட்டணத்தை ஏத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு ஆஸ் யூஷுவலா விஜய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், திமுக விமர்சனம் பண்றது. ஆனா நான் வந்துட்டு பிரச்சனைனா வீட்டுக்கு வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 தோல்வியை பார்த்த ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சேலத்தை விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு சொல்லி எடப்பாடியையும் சீண்டிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து வந்துட்டு இந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய்க்கு ஆதரவா இருந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமா அரசியல் பிரச்சாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, வீட்டை விட்டு கூட வெளியில வரல அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாரு. இது வந்துட்டு விஜய் தரப்பை ரொம்பவே அப்செட் பண்ணதுனாலதான் அதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா விஜய் தன்னுடைய கடைசி மொமெண்ட்டை வந்துட்டு நீங்க அதிமுகக்கும் திமுகக்கும் ஓட்டு போட்டாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
சிட்டிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய திமுகவினுடைய முதல்வரான ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே கொளத்தூர் தொகுதி என்னுடைய செல்ல பிள்ளை, நான் வந்துட்டு கொளத்தூர் தொகுதிக்கு செய்யாத வேலைகளே கிடையாது, நான் செஞ்ச நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, பிரச்சாரத்துக்கே வரல அப்படின்னாலும் கூட கொளத்தூர் தொகுதி மக்கள் வந்துட்டு என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொளத்தூர் தொகுதியில நான் அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் என்ன நீங்க ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் முழுசா நம்புறேன். அப்படி நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை விட இன்னும் பல நூறு நலத்திட்டங்களை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி எலெக்ஷன்ல நின்னப்பயே நான் வந்துட்டு எனக்கு கட்டம் சரியில்லை, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் அடிச்சு உடைச்சு முதலமைச்சர் ஆனோம். திமுகக்கு தொடர்ந்து 2வது டைம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற பேச்சு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதையும் அடிச்சு உடைச்சு நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்க பேசியிருக்காரு ஸ்டாலின். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சென்டிமெண்ட்டை கையில் எடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்லணும். ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி தொகுதிக்கு கூட வரல, அவர் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு கூட வரல அப்படின்றத திமுகவினுடைய வேட்பாளரான காசி வந்துட்டு முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே கடைசி நாளான இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எனக்கு இன்னொரு பிறவி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தரா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்க பேசி அந்த மக்களுடைய மனசை மருக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கத்துல விஜய் ஆக்ரோஷமாகவும் இன்னொரு பக்கத்துல ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவுபூர்வமாகவும் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் சென்டிமெண்ட் ரூட்டையும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எது எப்படியோ 4 முனை போட்டி அப்படின்றது நிலவுதுன்னு சொல்லப்படுது. 4 பேருமே தங்களுடைய கருத்துக்களை பரப்புரையின் மூலமா எடுத்து வச்சுட்டாங்க. இனி தீர்ப்பு மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. ஓட்டு அப்படின்றத நம்ம ஒரு வருஷம் போட்டோம்னா அடுத்த 5 வருஷம் அவங்களுடைய ஆட்சி தான் நடக்க போகுது. ஸோ யாருடைய ஆட்சி வரணும், யாருடைய ஆட்சி வந்தா நமக்கும் நம்ம தலைமுறைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு ஓட்டு போடுங்கன்றதுதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய அட்வைஸும் கூட. ஸோ நீங்க யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.